என் கல்வா எபிசோட் 14ல பார்ட் 2 பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்ல நம்ம ஷெங்கையும் அவனோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பா இருந்துட்டு ஷெங்கிட்ட இந்த மாதிரி நீ அவன் கூட செட்டில் ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க அவனை பத்தி அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவரும் இருந்துட்டு அவன் பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் வந்து ரொம்ப புத்திசாலியாவும் இருக்கான், அவனை அவனோட ஃபேமிலியில ரொம்ப நல்லாவே வளர்த்துருக்காங்க, உனக்கு அவனை பிடிச்சிருந்து அவனை நம்ம ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வரதா இருந்தா நான் அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து நம்ம ஷெங்கிட்ட சொல்லிடுறாரு. அதாவது இவங்க ரெண்டு பேரோட லவ்வுக்கு அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சொல்ல, ஷெங்கும் இருந்துட்டு ஆமாப்பா எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் அப்பா கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே நம்ம ஹுவாங்க இருந்துட்டு மொபைல் என்னமோ பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து ஷெங்கு இருந்துட்டு என்னடா மொபைல பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஓ அதுவா, அது வந்து நான் குழந்தைகளை எப்படி பாத்துக்கறணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், ரொம்பவே கஷ்டமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹுவாங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங் இருந்துட்டு அது கஷ்டமா இருக்கட்டும் இல்லாம போட்டோம், அது எதுக்கு இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஏன்னா இப்ப இல்லாட்டி பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகலையா, நீங்க என்னோட குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஹுவாங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங் இருந்துட்டு டேய் நீ ஓவரா கனவு காண்டுட்டு இருக்கடாமா அவனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு ஆமா நான் கனவு தான் காண்டுகிட்டு இருக்கேன், ஆனா நான் கனவு காண்றதுல ரொம்பவே கெட்டிக்காரன் தெரியுமா, இந்த கனவு காண்றதுக்காண்டி நான் 16 வயசுல இருந்து நான் கனவு காண்டுகிட்டு இருக்கேன், நம்மளுக்கு முத குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கலாம், அந்த குழந்தையோட நிக் நேம் கூட நான் சூஸ் பண்ணிட்டேன் தெரியுமா, பீனட்ன்ட்டு, எப்படி பர்ஃபெக்டா இருக்கா, அப்பனா நம்மளுக்கு செகண்ட் பேபி பிறந்தா என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஹுவாயிங் வந்து ஷெங்கிட்ட கேட்க, ஷெங் இருந்துட்டு அட போடா என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனும் முன்னாடி போயிட்டு இருக்கான். சரி ஓகே அப்பனா உன்னை டிரைவர் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருவாரு, நான் நைட் டின்னருக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து ஹுவாங்கிட்ட சொல்ல, ஹுவாங் இருந்துட்டு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் உங்க அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு வந்தோம், இப்போ உடனேவே என்னை விட்டுட்டு போறீங்க, நீங்க மட்டும் என்னோட ஃபியூச்சர்ல இருந்தா கூட உட்காந்து சாப்பிடுவீங்களா, நான் மட்டும் வீட்டுல எப்படி தனியா இருக்கிறது, நான் மட்டும் வீட்டுல சாப்பிடாம பட்னியா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹுவாங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங் இருந்துட்டு நான் இல்லாம உன்னால சாப்பிட முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு சத்தியமா என்னால சாப்பிட முடியாது, எனக்கு தனியா உட்காந்து சாப்பிடுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ப்ளீஸ் நானும் உங்க கூட வரேனே என்னையும் கூட்டிட்டு போறீங்களா, நான் உங்களோட டிரைவரா இருக்கேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹுவாங் வந்து ஷெங்கிட்ட கேட்க, ஷெங்கும் இருந்துட்டு சரி ஓகே என்ன இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஷெங்குக்கு அவனோட தம்பி கிட்ட இருந்து ஃபோன் வருது. என்னடா அண்ணா எங்க வந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஏதோ அந்த வேலை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தம்பி இருந்துட்டு சரி ஓகே எந்த ஒரு அவசரமே இல்லை, நீ பார்த்து பத்திரமா சீக்கிரமா வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே என் கூட இன்னொருத்தவங்களையும் கூட கூட்டிட்டு வரேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் தம்பி. அதுக்கு ஷெங்கு இருந்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன் அவரை கூட்டிட்டு வரதுல உனக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு சேச்சே நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே வரல, இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு, அதனால தான் யார் வராங்கன்னு கேட்டேன், எப்படியும் நீ உன்னோட செக்ரட்டரியை கூட்டிட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து ஷெங்கிட்ட சொல்ல, ஷெங்கு இருந்துட்டு ஆமாம் நான் அவனை கூட்டிட்டு வரல, அதுக்கு பதிலாக நான் உன்னோட ஃபியூச்சர் இன் லவ்வை கூட்டிட்டு வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹுவாங்க்கு ஷாக்கிங்காக இருக்கு, அவன் டக்குன்ட்டு பிரேக்கப் போடுறான். இதை பார்த்த ஷெங்கு இருந்துட்டு என்னோட ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு சாரி சிக்னல் விழுந்துச்சு அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த பக்கம் தம்பி இருந்துட்டு டே அண்ணா அண்ணா ஹலோ அப்படிங்கிற மாதிரி கத்த, இவ இருந்துட்டு டேய் நான் உன்னை சொல்லலடா, நான் ஏதோ சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கேன், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன், நீ ஆர்டர் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து தம்பி கிட்ட சொல்ல, தம்பியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வழியா ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹுவாங் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா அந்த இன்ஹீலர் பேட்ச்னு சொல்லுவாங்களே அதை வந்து போட்டிருக்கான், பத்தாவதுக்கு இவன் மேலே ஒமேகா ஸ்மெல் வரணுன்ட்டு அந்த ஃபர்மன்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாமே நம்ம ஷெங்கு இருந்துட்டு ஏன்டா இதெல்லாமே பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன் அதனால தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி இதெல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஷெங்கு இருந்துட்டு அவனை மடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டே வேற தம்பியும் வந்துடுறான். தம்பி வந்து நம்ம ஹுவாங்க பார்த்துட்டு டேய் அண்ணா இதுதான் என்னோட ஃபியூச்சர் இல்லவா, பரவாயில்லையேடா அண்ணா உன்னோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே எதுக்கு இந்த ஹோட்டலை நீ புக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டோம் அதுவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சா, அதனால தான் நம்ம ரெண்டு பேர் பேசுறதுக்கு ரொம்ப தோதா இருக்கும்ட்டு இந்த ஹோட்டலை முன்னாடியே புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து நம்ம ஷெங் கிட்ட சொல்ல, ஷெங்கும் இருந்துட்டு சரி ஓகே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆமா எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டேன், ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஷெங் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் சரின்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிடுறான். வெயிட்டரும் கொண்டு வந்து எல்லா
ஃபுட்டையும் வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு போகும்போது ஒரு வெயிட்டர் நம்ம ஷெங் மேல இடிக்க அவனும் இருந்துட்டு சாரி சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த தம்பி பையன் ரொம்ப நல்லவன் மாதிரி என்ன தெரியாம பண்ணிட்ட பார்த்து பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். இவனும் சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறான். இடிச்சவன் சும்மா அடிச்சானா இல்ல ஏதாவது ட்ரக்ஸ் சிக்ஸ போட்டு விட்டுட்டு போயிட்டானான்னு தெரியல. நம்ம ஹுவாயிங் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தம்பிக்கார இருந்துட்டு நம்ம ஷெங்கிட்ட, அண்ணா இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒண்ணா குடிச்சதே இல்லைல்ல, அதனால இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா குடிக்கலாம். நான் உங்களுக்காண்டி ஒரு புது ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் ஊத்தி ஊத்தி கொடுக்க இவனும் வாங்கி வாங்கி கடக்கு கடக்குன்னு குடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிடலான்ட்டு எடுத்து சாப்பிட்றான். ஹுவாங்கும் இவன் சாப்பிட்றத பார்த்துட்டு ஒரு பைட் தான் எடுத்து சாப்பிட்றான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் தோணுது போல. அப்படியே வச்சுட்டான். நம்ம ஷெங்கு இருந்துட்டு இதை பார்த்துட்டு ஹுவாங்கிட்ட, நான் உன்னை அப்பயே சொன்னேன் என் கூட வர வேணாம் நீ வீட்டில் இருந்துட்டு, இப்போ பாரு நீ சாப்பிடாம இருக்க அப்படிங்கிற மாதிரி ஷெங் வந்து ஹுவாங்கிட்ட சொல்ல, ஹுவாங் இருந்துட்டு இல்லை இல்லை இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது நான் சாப்பிட்றேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் கூட இருக்கும்போது நான் பட்னியாலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹுவாங் வந்து ஷெங்கிட்ட சொல்ல, இது எல்லாத்தையுமே தம்பிக்காரனும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாது. அது அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயும் நல்லா தெரியுது. இவன் இருந்துட்டு சரிடா நான் இந்த குடி அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவனும் வாங்கி வாங்கி நல்லா கல்ப்பு கல்ப்புன்னு குடிச்சிட்டே தான் இருக்கான். இவன் இப்படி அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுனாலயோ என்னமோன்னு தெரியல, அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. ட்ரிங்க்ஸ்னால மயக்கம் வருதா இல்லை அந்த பண்ணாடை எதையாவது கலந்து கொடுத்துட்டானா என்னன்னு தெரியல, இவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படியும் பக்கத்தில் இருக்கிற ஹுவாங் மேலே சாஞ்சுக்கிறான். ஹுவாங் இருந்துட்டு ஷெங் நீங்கள் ஓகேவா, நீங்கள் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஷெங் ஷெங் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். எது தப்புல உட்காந்து இருக்கிற தம்பிக்கு இவன் மயங்கிட்டான்னு தெரிஞ்ச உடனேவும் அவன் உட்காந்து இருக்கிற போஸ் இதெல்லாமே மாறுது. பயங்கர தோரணையா இருக்கு தம்பிக்கு. தம்பி உடனேவும் நம்ம ஹுவாங்க பார்த்து, டே நீ என்ன நான் கொடுத்தா குடிக்க மாட்டியா, என்னோட ஒயின் என்ன அவ்வளோ மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹுவாங்க இருந்துட்டு எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு குடிச்சு பழக்கம் இல்லாட்டி இப்போ குடிச்சு பழகு, என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ கேவலமா இருக்கா, நீ என்ன அப்படி தானே பார்த்துட்டு இருக்க, நீ ஒரு ஒமேகா தானே, அப்பனா ட்ரிங்க்ஸ் குடிடா அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்ல, நம்ம ஹுவாங்கும் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவனும் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். குடிக்கிறான் ஆனா முழுங்கவே இல்லை, அப்படியே வாயிலேயே வச்சிட்டு இருக்க. இவனும் இருந்துட்டு முழுங்குன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் முழுங்கிடுறான். இவனுக்கு பின்னாடி நல்லா பலமா காத்துட்டு இருக்கு. ஹுவாங் வச்சு செய்ய போறான். அவனை பத்தி தெரியாம இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் இந்த தம்பிக்காரன். இப்ப எதுக்கு இந்த தம்பிக்காரன் நம்ம ஷெங்க இங்க வர வச்சிருக்கானா, இவன் அவனோட அந்த கிளாடை வந்து ரிமூவ் பண்ணிட்டா இவனோட பவர் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இவனை வந்து குடிக்க வச்சு அந்த கிளாடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி பிளான் போட்டான். ஆனா பிளான்ல சொதப்பல் எங்க நடந்துச்சுன்னா, நம்ம ஷெங்கு அவன் மட்டும் தனியா வராம அவன் கூட ஹுவாங்கியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அது இவனோட பிளான்ல நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிளாப்பும் கூட. சரி ஓகே அவன் வந்திருக்கல, அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிச்சு அவனையும் மட்டையாக்கிடலான்னு பார்த்தா அவன் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அது இவனோட பிளான்ல சொதப்பின ரெண்டாவது விஷயம். ஹுவாங்கும் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சதுனால அவனுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு. இந்த தம்பிக்காரன் எந்திரிச்சு வர ஹுவாங் இருந்துட்டு உனக்கு என்னதாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு எனக்கு என்ன வேணும்ட்டு நீயே கெஸ் பண்ணுன்ட்டு கத்திய நம்ம ஷெங்கு மேல வைக்கிறான். இவன் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிக்கிருச்சு இல்லையா. இவன் போட்ட பிளான் என்ன, நம்ம ஷெங்கை தனியா வர வச்சு அவனோட கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டானா அவனோட பவர் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் பிளான் போட்டான். அது நடக்கல. கிளாடுனா வேற எதுவும் கிடையாது, அது சுரபின்ட்டு சொல்லுவாங்க தமிழ்ல, அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது, நீங்க தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க ஓகேவா. இந்த தம்பிக்காரன் நம்ம ஹுவாங்கோட கண்ணத்தை பிடிச்சி நீ ஒன்றும் பயப்படாத அவன் போயிட்டானா அதான் நான் இருக்கல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டேவும் நம்ம ஷெங்க கத்தியால குத்த வர அந்த கத்தி குத்த இவ வாங்கிக்கிறான். ஹுவாயிங் மேல கத்தி பட்டோன்னேவும் அவனோட ஃபர்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஆரம்பிச்சிருது. அந்த ஃபர்மன்ஸ் அந்த தம்பியால தாங்க முடியாம அவன் கண்டுபிடிச்சிட்டான், நீ ஒரு ஒமேகா கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். ஆனா நம்ம ஹுவாயிங் ரொம்ப கேஷுவலா அவன் தான் இதுக்கு முன்னாடியே இங்க நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எல்லாமே போட்டு தானே வச்சு செட் பண்ணியிருந்தா. அந்த வீடியோவை எடுத்துட்டு நீங்களே பார்த்தீங்கல்ல மிஸ்டர் ஷெங், நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அவன் தான், இது பண்ணதுனால நான் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும்தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இதை பார்க்குற தம்பிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இதுக்கு இம்பாசிபிளே கிடையாது, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹுவாங் இருந்துட்டு அவன் தான் பேட்ச் போட்டிருந்தாலே அந்த பேட்ச் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த தம்பிக்காரனுக்கு பயம் ஆயிடுச்சு. டே இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எனக்கு பிரச்சனை எல்லாமே என்னோட பிரதர் கூட தான், உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை மிரட்டிட்டு இருக்கான். அவன் யாருன்ட்டு தெரியாம அவன் இருந்துட்டு அவனோட பவரை இப்படின்ட்டு யூஸ் பண்ண இவனால தாங்க முடியாம இவன் தான் ஆளுக்கு முதல்ல அங்கிருந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான். இவன் இப்படி ஓடி போக அவன் செட் பண்ணி வச்ச ஆள் எல்லாருமே நம்ம ஹுவாங் கூட சண்டை போட வர, ஹுவாங் இவங்களை பார்த்துட்டு இங்க பாருங்கடா ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிருங்க, என் வழியை விட்டு விலகி நில்லுங்க, கொலை பண்றது சட்டப்படி தப்பு, அது வந்து ஷெங்குக்கு பிடிக்காது, அவர் வந்து ஹாப்பியா இருக்க மாட்டாரு, எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்க, மரியாதையா என் வழியை விட்டு விலகி நில்லுங்க, அவனுக்கு சின்னதா ஒரே ஒரு லெசன் மட்டும் எடுக்கணும், ப்ராமிஸ் பண்றேன், சின்னதா ஒரே ஒரு லெசன் தான்,
அப்படி இல்லை எவனாவது வருவீங்கன்னா வாங்க வாலண்டரியா எவனாவது வந்து அடி வாங்கிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, அவங்களும் ஏதோ வரேன்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வரான் அடிக்கிறதுக்கு. இவன் ஈஸியாக அவன் கையை உடைச்சு அந்த பக்கமாக தூக்கி போட்டுறான். சரி ஒரு ஆளாக வந்தால் தானே அவன் கையை உடைக்கிறான், நாங்கள் 3 பேராக வரோண்டா அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக வர இவன் ஃபுல்லாக அவன் பவரை யூஸ் பண்ண அவங்களால சுத்தமாக முடியல. அவங்க 3 பேரும் பொத்து பொத்துட்டு மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த பக்கம் அந்த தம்பிக்காரனை காமிச்சா அங்கேருந்து தலை தெறிக்க ஓடினாலே ஓடி போய் கன்னை தான் எடுக்கிறான். இவன் இப்படி கன் எடுத்துக்கிட்டு திரும்ப இவன் ஆளுக்கு முன்னாடி அங்கே போய் நிற்கிறான் நம்ம ஹுவாங்க பார்த்தோன்னே தம்பிக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹுவாங்க இருந்துட்டு என்னம்மா தேடிட்டு இருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஹுவாங்க கேட்க, இவன் இருந்துட்டு செத்து போடா அப்படிங்கிற மாதிரி கண்ணை நீட்ட இவன் டக்குன்ட்டு ஓடி போய் அவன் கண்ணை பிடிச்சி அவன் பக்கமே திருப்பிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம காட்டா செல்லத்தை காமிச்சா காட்டா செல்ல ஒரு வழியா வேலை இதெல்லாத்தையுமே விட்டுட்டு அவனோட திங்ஸ் இதெல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம வெங்கலாங்கா ஒரே காட்டா ஞாபகமா இருக்கு, அவன்கிட்ட பேசணும் போல தோணுது போல. அதனால இவ இருந்துட்டு என்ன பண்றான்னா உடனேவும் நம்ம காட்டோக்கு ஒரு மெசேஜ் பண்றான். இந்த மாதிரி கோட்டுக்கு போடுற அந்த பின் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ண நம்ம காட்டோவும் இருந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைட் டோர்ல தான் இருக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவனும் சரின்ட்டு வச்சிடறான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம வெங்கலாங்க இருந்துட்டு காட்டோ கிட்ட நீயும் உன்னோட ஒமைகாவும் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு சாரி அதெல்லாம் சொல்ல முடியாது, அது வந்து பிரைவேட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கடுப்பாது. இந்த விஷயம் எப்பத்துல இருந்தடா பிரைவேட் ஆச்சுன்னு அவங்ககிட்ட ஜஸ்ட் டேட் மட்டும் தான் நான் கேட்டேன், அதுக்கு எதுக்குடா நீ இவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிட்டு இருக்க, சரி ஓகேடா அப்படி எப்படி உன்னோட ஒமைகா இருக்காங்கட்டு நானும் பார்த்தாகணும், எனக்கு அவங்களோட ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வெங்கலாங் வந்து காட்டோ கிட்ட கேட்க, காட்டோ இருந்துட்டு சாரி என்கிட்ட ஃபோட்டோலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ண, இவ இருந்துட்டு டேய் ஃபோட்டோ இல்லாட்டி ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி, இப்போல்லாம் யாரும் ஃபோட்டோ எடுக்காமலாம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்ம காட்டோக்கு மெசேஜ் பண்ண, காட்டோ கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளைவும் கிடையாது. இவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் காட்டோ கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ் வரமாட்டேன். ஆனால் காட்டோ வந்து மெசேஜே பண்ணல. இவன் லாஸ்ட்டாக சென்ட் பண்ண அந்த மெசேஜும் பார்க்கவே இல்லை. இவன் இருந்துட்டு இங்க பாரு காட்டோ என்னை வந்து இக்னோர் பண்ணாத, நீ எதுக்கு அந்த ஒமேகாவை இவ்வளோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து நம்ம காட்டோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 14ல பார்ட் 2 இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாக்கி வர 2 எபிசோடும் நான் பண்ண மாட்டேன், ரைஸ் சிஸ்டர் தான் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பை மை ஃபேமிலிஸ், பாய்.